தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்டா மாவட்டங்களில் 2வது நாளாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. நாகை மாவட்டம் கருவேலங்கடை பகுதியில் கல்லாறு வடிகால் பாசன வாய்க்காலை பார்வையிட்டார். கருவேலங்கடை பகுதியில் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற ஆட்சியருக்கு உத்தரவு. மயிலாடுதுறை மாவட்டம் நல்லாடை கிராமத்தில் நெல் நடவு பணி முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என 25,000 பேர் இன்று பணி ஓய்வு. காலி பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கும் சூழல். சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் நடத்தும் தொலைதூர பட்டப்படிப்புகள் செல்லாது. பல்கலைக்கழக மானியக் குழு அறிவிப்பு. மேகதாது அணை தொடர்பான தீர்மானத்திற்கு கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தீவிரம் காட்டுகிறது அரசு. புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் படித்துவிட்டுதான் பேசுகிறோம், படிக்காமல் விமர்சிக்க கூடாது என ஆளுநர் RN ரவி பேசியிருந்த நிலையில் அமைச்சர் பொன்முடி பதிலடி. 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட தொழிற்கல்வி பாடத்திட்டம் ரத்து. வரும் கல்வியாண்டில் இருந்து ரத்து செய்யப்படுவதாக கல்வித்துறை வட்டாரங்கள் தகவல். சென்னை கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல பாஜக முயற்சி. தமிழக அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க கோரிக்கை. கஞ்சாவின் தலைநகரமாக மாறி வருகிறது தமிழகம். கொலை கொள்ளை அதிகரித்து விட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. கஞ்சா இல்லா தமிழகம் விரைவில் உருவாக்கப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். சென்னையில் பாஜக நிர்வாகி பாலச்சந்தர் கொலை வழக்கில் மேலும் 2 பேர் கைது. ஏற்கனவே 4 பேர் கைதான நிலையில் போலீசார் அதிரடி. மத்தியில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்று 8 ஆண்டுகள் நிறைவு. சிம்லாவில் நடைபெறும் ஏழைகள் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பு. ₹7,500 ஊதியத்துடன் வேலை வாய்ப்பு. ஒருங்கிணைப்பாளர்களாக பணியமர்த்தும் தமிழக அரசின் முன்மொழிவை அமல்படுத்த தடை கோரி வழக்கு. மக்கள் நல பணியாளர்கள் சங்கம் உச்சநீதிமன்றத்தில் இடையீட்டு மனு தாக்கல். சென்னை போரூரில் நண்பர்களுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு ஏரியில் குதித்த இளைஞர். மன உளைச்சலால் குதித்ததாக தகவல். சடலமாக மீட்டனர் தீயணைப்புத் துறையினர். மதுரையில் 2வது நாளாக தொடரும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். நிரம்பி வழியும் குப்பை தொட்டிகளால் மக்கள் அவதி. சென்னை வண்டலூர் அருகே தனியார் பல்கலைக்கழக விடுதி மாணவர்கள் 74 பேருக்கு கொரோனா. பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளை விடுதிகளில் தனிமைப்படுத்தி சிகிச்சை. இந்தியாவில் ஒரே நாளில் 2338 பேருக்கு கொரோனா. தினமும் தொற்று பரவல் சதவிகிதம் 0.64 குறைவு. கேரள மாநிலம் குந்தமங்கலம் பகுதியில் அதிவேகமாக வந்த கார் சாலையோரம் சென்றவர்கள் மீது மோதி விபத்து. நூல் இலையில் உயிர் தப்பிய தாய் மற்றும் கைக்குழந்தை. கைத்துப்பாக்கிகள் விற்பனையை முடக்கிய கனடா அரசு. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அதிரடி நடவடிக்கை. ரஷ்யா உக்ரைன் போரினால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்பு. உணவு கிடைக்காமல் தவிக்கும் சஹாரா ஆப்பிரிக்க மக்கள்.